friends, welcome to Madras cooking with Hemalata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சோமாஸ் செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாவ், நல்ல கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சோமாஸ் செய்யறதுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கங்க. இது வந்து இந்த கப்ல நான் 2 கப் எடுத்துர்க்கேன். இதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த ஏலக்காய் கூடவே. இது கூடவே 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் நான் எந்த கப்பில் வந்து மைதா மாவு வளர்க்குறனோ அதே கப்பில் தான் நான் எடுத்துக்கிறேன். இதுலேயே வந்து 1 கப்பு தேங்காய். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு ரவையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காவும் சர்க்கரையும் வச்சுருந்தேன்ல, அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு சர்க்கரை, தேங்காய், ரவை இது மூணுத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த நம்ம பூரி மாவுக்கு பிசைவோம்ல அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது மாவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசா உருட்டிக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா வரும். நல்லா பேப்பர் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசா இருக்கணும். அப்புறம் பூரணம் அது உள்ள வச்சிடணும். இந்த மாவு சுத்தி தண்ணி தொட்டுக்கோங்க. இந்த மாதிரியும் மடிச்சு விடலாம். இல்லைன்னா வந்து உங்ககிட்ட சோமாஸ் கட்டர் இருந்ததுன்னா நீங்க அது கூட நீங்க வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும் மாவு. அப்போ வந்து அந்த பூரணம் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெளியில் வராது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஒரு சோமாஸாக நம்ம போட்டு எடுத்துடலாம். வாவ், சூப்பராக பொரியுது சுத்தி. பாருங்க, நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க. பாருங்க, நல்லா செவந்த உடனே இப்போ பிளேட்டுக்கு மாத்திடலாம். பா, எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. இந்த சவுண்டு பாருங்க, கேக்குதா? வாவ், சோமாஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை விசேஷம் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இங்கே பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு போட்டுடலாம். சோமாஸ் பாருங்க நல்லா உப்பி எப்படி நல்லா கிறிஸ்பியா வருது பாருங்க. நீங்க வந்து மாவு வந்து திரட்டுறது தான் இருக்கு. நல்லா
நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பேப்பர் மாதிரி திரட்டுறோமோ அந்த அளவுக்கு சோமாஸ் நல்லா பொறன்னு வரும். இங்கே பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்கும். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சவுந்த உடனே நம்ம எடுத்துடலாம். சோமாஸ் ரெடியான உடனே நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நல்லா கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.